ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். 2026 கும்பம் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? 2026 குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு, அதாவது கும்பம் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதாவது ருண ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல சுப கிரகமாகிய குரு பகவான் பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது ஒன்று. இதில் கும்பராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாகவும் தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியாகவும் குரு பகவான் இயற்கையாகவே ஆதிக்கம் எடுத்திருக்கிறாரு. 2 ஆதிபத்தியமும் சுப ஆதிபத்தியமாக இருக்கிறதுனால சுப ஆதிபத்தியங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 6ஆம் இடம் அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்துக்கு போகும் பொழுது கொஞ்சம் நற்பலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறைவு அப்படிங்கிறது உண்மைதான். எந்த மாதிரி? அதாவது முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல மறையும் பொழுது அந்த சுப பலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் குறைவு அல்லது கொஞ்சம் குறைச்சல் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஆனால் பொதுவான ஒரு 6ஆம் இடத்துக்கு சுப கிரகமாகிய இந்த குரு பகவான் போகும் பொழுது, பயிற்சி ஆகும் பொழுது மெதுவான ஒரு சில குறைகள் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த குரு பகவான், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அருமையான சுப பலன்களை அனைத்து ராசிகளுக்கும் வழங்கக்கூடிய வல்லமையோடு இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் கடக ராசியில் 6ஆம் இடமாகவே இருந்தால் கூட அதி உன்னத உச்ச பலத்தோடு பயிற்சியாக இருக்கிறதுனால இந்த குறைவு அப்படிங்கிறத விட நிறைவு அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய கட்டாயமும் நிர்பந்தமும் இந்த குரு பகவானுக்கு இருக்குது, குரு பயிற்சிக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆக 6ஆம் இடத்திலேயே இருந்தால் கூட உச்ச பலமாக இருக்கிறதுனால தேவையில்லாத எதிரிகள் தானாக விலகக்கூடிய, இப்போது ஒரு உத்தியோகம் பண்ணணும்னு வைங்களே, சாதாரண அலுவலகத்திலோடு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எதிர்ப்பு, தேவையில்லாத பொறாமை. நம்ம ஒரு வாகனம் வாங்கினா அதில் போட்டி போறாமல், இதே வாகனம் அல்லது இதை விட அதிகபட்ச விலைக்கு இன்னொருவர் வாகனம் வாங்கியிருப்பார். இருந்தாலும் நாம் வாங்கின வாகனத்தை பற்றி தேவையில்லாத போட்டி பொறாமப்படக்கூடிய சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரே இடத்துல ஒரே அலுவலகத்தில் வேலை செஞ்சாலும் ஒற்றுமை இல்லாத சூழல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அதாவது அனுதினமும் வணக்கம் வைக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் கூட அவர் பிடிச்சதோ பிடிக்கலையோ அவங்கள பார்த்து வணக்கம் வைக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இல்லாமல், அதாவது அலுவலகத்தில் உத்தியோகத்தில் இது நாள் வரையில் முறைச்சு பார்த்தவங்க, முறைச்சிக்கிட்டே வணக்கம் வச்சவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு வணக்கம் வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. எது எப்படி இருந்தாலும் குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பல்வேறு விதமான நன்மைகளை பலாபலன்களை கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் இருக்கிறதால இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொதுவான வாழ்க்கை அப்படிங்கிறத விட பூரிப்பான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய, அதாவது கொடுமையான வாழ்க்கை அப்படிங்கிறத விட பெருமையான வாழ்க்கை வாழக்கூடிய, கடந்த காலங்களில் எவ்வளவுக்கு சோதனைப்பட்டீங்களோ, எவ்வளவு வேதனைப்பட்டீங்களோ அவ்வளவு சாதனை படைக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பார்வை அமையுது. அதாவது குருவின் பார்வை கிடைக்கிறது சந்தோஷம். இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்குறாரு. பொதுவாகவே தனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தார் அப்படின்னா தனம் பணம் இதுவெல்லாம் வெகுமானமாகவே கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். ஆனால் இந்த குரு பகவான் உச்ச குருவாக அமைஞ்சு அந்த உச்ச குரு உங்களுடைய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்த்து அந்த 2ஆம் இடம் குரு பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால குதூகலமான வகையில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய, குடும்பத்துக்கு தேவையான சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய, கழகம் அல்லது கலக்கம் இல்லாத ஒரு மிகப்பெரிய அமைப்போடு கலகமே இல்லாத உலகத்தை பார்க்கக்கூடிய நல்லதொரு சந்தர்ப்பத்தை வழங்கக்கூடிய அளவுக்கு நாளும் பொழுதும் நன்மைகளை பெருக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பார்வை அமைதிங்கிறது சந்தோஷமான விஷயமா இருந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.
எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசிக்கு விரய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தேவையில்லாத விரயமாகும் இல்லையா? சாதாரணமாக வெளியில் போகலான்னு வெளியில் போயிட்டு வரும் பொழுது அந்த போகிற இடத்துல ஒரு பொருளை பார்த்து இந்த பொருளுக்கு மேலே ஆசைப்பட்டு அந்த பொருளை வாங்கியே ஆகணுங்கிற பிடிவாதப்பட்டு தேவையில்லாமல் கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்குவோம், அது விரைய செலவு. அதே மாதிரி ஒரு அலைபேசி இருந்துன்னு வைங்களே, அந்த அலைபேசியை பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு புதுமையான அலைபேசி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு அலைபேசி வாங்குவோம். அதாவது நீங்கள் 10,000 ரூபாய்க்கு, அதாவது 1000 கணக்கில் வாங்கினாலும் லட்சக்கணக்கில் வாங்கினாலும் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதைத்தான் அலைபேசி பேசும். அதை புரிஞ்சுக்காம நம்ம அதாவது அதிகபட்சமாக ஏற்கனவே அலைபேசி இருந்தால் கூட அதிகபட்சமாக ஆசைப்பட்டு அந்த அலைபேசியை விலை பேசி கடனுக்கு வாங்கக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தேவையில்லாத வீண் செலவுகளையும் வீண் வார்த்தைகளையும் உங்களுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த வீண் வார்த்தைகளையெல்லாம் விலகி வைக்கக்கூடிய பாக்கியங்களை, வீண் செலவுகளை ஒதுக்கி வைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பயிற்சியும் குரு பார்வையும் கொடுக்கும். சார், 2026 கும்பராசிக்கு இதுக்கு முன்னாடி வருஷங்களில் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் இப்போ நடக்க போகிற குரு பயிற்சி அவங்களுக்கு நன்மையை தான் தரும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த எதிரிகள் தொல்லை இது வரைக்கும் எதிரிகளால் அவங்க ஆஃபீஸில் இல்லைனா தொழிலில் அனுபவிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் இருக்குது சார்? கும்பராசியை பொறுத்தளவுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சத்துரு ஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறதுனால எதிரியே இல்லாமல் வாழ முடியாது. எதிரி அப்படிங்கிறது, எதிர்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த எதிரிகளை உதிரிகள் ஆக்கக்கூடிய அல்லது எதிர்ப்புக்கு மேலே சிறப்புகளை சந்திக்கக்கூடிய பொறுப்பான ஒரு அமைப்புகளை ஆன்மீகம் அப்படிங்கிறது, அதாவது 6ஆம் இடத்து குரு அப்படிங்கிறத விட ஆன்மீகம் அப்படிங்கிறது அப்பட்டமாகவே கொடுக்கும். அந்த மாதிரியான அதாவது வல் வினைகளையும் வந்த வினைகளையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கணும் அல்லது கிடைக்கணும் அப்படின்னா பொதுவாகவே கும்பம் ராசியை சேர்ந்தவங்க சனிக்கிழமை மதியம் யமகண்ட நேரத்தில், யமகண்ட நாளிகையில், அதாவது மதியம் 1:30 மணிக்கு மேலே, அதாவது சுமார் 1 மணிக்கு மேலே 3 மணிக்குள்ளாக யமகண்ட நேரத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு வச்சுக்கிறது, குரு பகவானுடைய நாமாவளி, தட்சிணாமூர்த்தியுடைய நாமாவளியை சொல்லி நமஸ்காரம் வச்சுக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய அனைவருமே குருமார்கள் தான். அந்த நல்லவங்களை நினச்சி பார்க்குறது, அத்தோடு அதே யமகண்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சோதனை கொடுத்துருப்பாங்க இல்லையா? கூட இருந்தே குழி வச்சுருப்பாங்க இல்லையா? நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ளவர்களையும் இந்த யமகண்ட நேரத்தில் நினச்சி நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மற்றவங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கை நல்லபடியாகவே அமையக்கூடிய பாக்கியத்தை நன்மையான கிரகமாக இந்த குரு பகவான் உண்மையாகவே கொடுப்பார் அப்படிங்கிறது மென்மையான விஷயம். சார், 2026 குரு பயிற்சி கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? அவங்க எதிரிகள் தொல்லையிலேருந்து தங்களை எப்படி பாதுகாத்துக்கிறது, எந்த டைமில் வழிபடணும், எந்த பகவானை வழிபடணுன்றது முதற்கொண்டு ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தினப்பலன் மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒளிபரப்பாயிட்டே இருக்கு. அந்த வகையில் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது மாதிரி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.